இறையேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று தூய கன்னி மரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகிறோம். அதேபோல் இன்று இந்திய நாட்டின் சுதந்திர விழாவையும் கொண்டாடுகிறோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன், ஜெபிக்கின்றேன். இன்றைய இறைவார்த்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம். திருவெளிப்பாடு நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை திருவசனங்கள் 19, அதிகாரம் 12, இறை திருவசனங்கள் 1-6 மற்றும் 10 முடிய. விண்ணகத்தில் கடவுளின் கோவில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நீலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடுந்துயருடன் கதறினார். வானில் வேறோர் அடையாளமும் தோன்றியது. இதோ, நெருப்புமயமான பெரிய அரக்க பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 1/3 பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்க பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இருப்பு கோல் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளிடம் அவரது அரியணை இருந்த இடத்திற்கு பறித்துச் செல்ல பெற்றது. அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடி போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓர் இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ, மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 45. பல்லவி. ஓபீரின் பொன் அணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. அருமைமிகு அரசில மகளிர் உம்மை எதிர்கொள்வர். ஓபீரின் பொன் அணிந்து வடிவாக வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. பல்லவி. ஓபீரின் பொன் அணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. கேளாய் மகளே, கருத்தாய் காது கொடுத்து கேள். உன் இனத்தாரை மறந்துவிடு, பிறந்தகம் மறந்துவிடு. உனது எழிலில் நாட்டங்கொள்வார் மன்னர். உன் தலைவர் அவரே, அவரை பணிந்திடு. பல்லவி. ஓபீரின் பொன் அணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. மன்னவரின் மாளிகைக்குள் நுழையும்போது அவர்கள் மகிழ்ச்சியோடும் அக்களிப்போடும் அழைத்து வரப்படுவர். பல்லவி. ஓபீரின் பொன் அணிந்து வலப்புறம் நிற்கின்றாள் பட்டத்து அரசி. தூய பவுல் முதல் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, திருவசனங்கள் 20-26 முடிய. சகோதர சகோதரிகளே,
இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் உயிருடன் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாக சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாகிய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. மரியா விண்ணகத்திற்கு எடுக்கப்பட்டார். வானக தூதரணிகள் மகிழ்கின்றன. அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 39 56 முடிய. அந்நாள்களில் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றில் உள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாய்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ரவேலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகல்வதாக. ஆமென்.
நம்பினார், விரைந்தார், வாழ்த்தினார். இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, நகரில் இருந்த பிரபல ஆங்கில வழி பள்ளிக்கூடம் அது. அதில் 5ஆம் வகுப்பிற்கு அறிவியல் பாடம் கற்றுத்தந்த ஆசிரியை புனிதா அன்று காந்தத்தையும் மேக்னெட் அதன் இயல்புகளையும் பற்றி பாடம் எடுத்தார். காந்தத்தை பற்றி பாடம் எடுத்து முடித்ததும் அவர் மாணவர்களிடம், இன்று நடத்தப்பட்ட பாடத்திலிருந்து நாளை தேர்வு இருக்கும், அதனால் தகுந்த தயாரிப்போடு வாருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர்களிடமிருந்து விடை பெற்றார். மறுநாள் வகுப்புக்கு வந்ததும் ஆசிரியை புனிதா மாணவர்களிடம், எல்லாரும் தேர்வுக்கு தயாராகிவிட்டீர்களா என்றதும் மாணவர்கள் அனைவரும் ஒருமித்த குரலில் ஆமாம் என்றார்கள். பின்னர் அவர் மாணவர்களிடம், இது எம் என்ற எழுத்தில் தொடங்கும் 6 எழுத்து வார்த்தை, இதற்கு கவர்ந்திருக்கும் தன்மை உண்டு, அது என்ன என்றார். உடனே மாணவர்கள் அனைவரும் ஆசிரியை கேட்ட கேள்விக்கான பதிலை வேக வேகமாக எழுதி ஆசிரியரிடம் கொடுத்தார்கள். இவற்றையெல்லாம் வாங்கி பார்த்த ஆசிரியை புனிதா வியந்து நின்றார். ஏனெனில் அவர் கேட்ட கேள்விக்கு ஒரு மாணவர் கூட தவறாமல் மதர் என்று எழுதி வைத்திருந்தார்கள். எல்லாரும் மேக்னெட் என்று பதில் எழுதுவார்கள் என்று அவர் நினைத்திருந்த பொழுது, அவர் நினைத்ததற்கு மாறாக அதே நேரத்தில் மேக்னெட் என்ற வார்த்தையை போன்று எம்மில் தொடங்குகின்ற 6 எழுத்துக்களை கொண்ட, அதுவும் எல்லாரையும் தன் பக்கம் கவர்ந்திழுக்கும் தன்மை கொண்ட மதர் என்ற வார்த்தையை எழுதியிருந்ததுதான் அவரை மிகவும் வியப்படைய செய்தது. இயேசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, காந்தத்தைப் போல தாய்க்கும் கவர்ந்திழுக்கும் ஆற்றல் உண்டு. அந்த அடிப்படையில் மக்களை தன் பக்கமும் தன் மகன் இயேசுவின் பக்கமும் கவர்ந்திழுக்கும் புனித கன்னிமரியா ஆற்றல் மிக்க காந்தம் என்று உறுதியாக சொல்லலாம். இன்று திரு அவையானது மக்களை தன் பக்கமும் தன் திருமகன் பக்கமும் கவர்ந்திழுக்கும் காந்தமான புனித கன்னிமரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகிறது. இந்த பெருவிழாவின் பின்னணி என்ன? இப்பெருவிழா நமக்கு என்னென்ன செய்தியை கொடுக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். மரியா தன் வாழ்க்கை பயணத்தை முடித்துக் கொண்ட வேளையில் அவர் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று 1950ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 1ஆம் நாள் திருத்தந்தை 12ஆம் பயஸ் புனித கன்னிமரியாவின் விண்ணேற்பை நம்பிக்கை பிரகடமாக அறிவித்தார். அன்றிலிருந்து இன்று வரை புனித கன்னிமரியாவின் விண்ணேற்பு பெருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. திருவெளிப்பாடு நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் பெண்மணி ஒருவர் கதிரவனை ஆடையாக அணிந்து நிலாவை தன் காலடியில் கொண்டு 12 விண்மீன்களை தன் தலையில் மணிமுடியாய் சூடியிருப்பதை குறித்து வாசிக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் கருவுற்றிருக்கும் இவர் எல்லா நாடுகளையும் இருப்புக்கோல் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண்மகனை பெற்றெடுப்பதையும், இந்த ஆண்மகன் பெரிய அரக்க பாம்பை வென்றெடுப்பதையும் குறித்து வாசிக்கின்றோம். இக்காட்சி தொடக்க நூலில் இடம்பெறும். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும் என்று தொடக்க நூல் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 15இல் பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளுக்கு வலு சேர்ப்பதாக இருக்கிறது. மேலும் இக்காட்சி நமக்கு 2 உண்மைகளை உணர்த்துகின்றன. ஒன்று, இயேசுவால் சாத்தானின் ஆட்சிக்கு முடிவு கட்டப்படும் என்பதாகும். 2, விண்ணகத்தில் மரியா
கதிரவனை ஆடையாக அணிந்தவராக இருக்கின்றாரே, அத்தகைய பேச்சினை அவர் ஆண்டவர் சொன்னது நிறைவேறும் என்று நம்பி அதன்படி வாழ்ந்ததால் அடைந்தார் என்பதாகும். மரியா ஆண்டவர் சொன்னதை நம்பி நம்பிக்கையின் தாயாகி உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணேற்றம் அடைந்தார். நாமும் மரியாவைப் போல ஆண்டவரின் வார்த்தைகளை நம்பி அதன்படி வாழும்போது இன்றைய 2ஆம் வாசகத்தில் புனித பவுல் சொல்வது போல, கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டது போல நாம் அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவோம். அடுத்தவருக்கு விரைந்து சென்று உதவிய மரியா. மரியா ஆண்டவர் சொன்னது நிறைவேறும் என்று நம்பி நம்பிக்கைக்கு மிக பெரிய எடுத்துக்காட்டாய் இருந்ததோடு அல்லாமல் அடுத்தவருக்கு உதவி செய்வதிலும் விரைந்து செயல்பட்டு விரைந்து உதவி செய்வதற்கு மிக பெரிய எடுத்துக்காட்டாய் விளங்கினார். உறவினரான எலிசபெத்து தம் முதிர்ந்த வயதில் கருவுற்றிருக்கிறார் என்ற செய்தியை முதன்மை வானதுதர் கபிரியேல் மூலமாக கேள்விப்படும் மரியா அப்படியே தன் வீட்டில் இருந்து விடவில்லை. மேலும் நாமே கருவுற்றிருக்கின்றோம், இதில் இன்னொருவருக்கு எங்கே நாம் உதவுவது என்று நினைத்தும் மரியா தன் வீட்டில் இருந்துவிடவில்லை. மாறாக கருவுற்றிருக்கும் எலிசபெத்துக்கு உதவ செல்கிறார். அதுவும் விரைந்து உதவ செல்கிறார். இன்றைக்கு பலரை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது ஓர் உதவி கேட்டால் அதை உடனே செய்யாமல் எப்பொழுதோ உதவி செய்வார்கள். ஏன் செய்யாமலும் கூட கல் நெஞ்சத்தவராய் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் வாழும் இந்த உலகில் மரியா விரைந்து சென்று உதவுகின்றார். இதன் மூலம் அவர் ஆண்டவரில் கொண்ட நம்பிக்கைக்கு செயல் வடிவம் கொடுத்து இறைவனின் அன்புக்குரியவரானார். ஆண்டவர் தனக்கு செய்த நன்மைகளுக்காக அவரை வாழ்த்திய மரியா. மரியா ஆண்டவர் சொன்னவை நிறைவேறும் என்று நம்பியதற்கு மட்டுமல்லாமல் தேவையில் இருந்தவருக்கு விரைந்து சென்று உதவியதற்கு மட்டுமல்லாமல் அடுத்தவரையும் கடவுளையும் வாழ்த்துவதற்கும் மிக பெரிய எடுத்துக்காட்டாய் திகழ்கின்றார். எலிசபெத்து முதிர்ந்த வயதில் கருவுற்றிருக்கும் செய்தியை கேட்டதும் அவரது வீட்டிற்கு விரைந்து செல்லும் மரியா அங்கு சென்றதும் எலிசபெத்தை வாழ்த்துகின்றார். மரியாவிடம் விளங்கிய இந்த நற்பண்பு நாம் ஒவ்வொருவருக்கும் மற்றவரிடம் விளங்கும் நற்பண்புகளை, அவர்கள் செய்த நன்மைகளை, நல்லதை இனங்கண்டு கொண்டு வாழ்த்த வேண்டும் என்ற செய்தியை நமக்கு உணர்த்துகின்றது. மரியா எலிசபெத்தை வாழ்த்தியதை தொடர்ந்து, ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று எலிசபெத்து மரியாவை வாழ்த்துகின்றார். இதன் பிறகுதான் ஆண்டவர் தனக்கும் எளிய மக்களுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் செய்த நன்மைகளை நினைத்து மரியா அவரை வாழ்த்தி போற்றுகின்றார். மரியாவின் இவ்வாழ்த்து பாடல் அன்னாவின் பாடலை 1 சாமுவேல் புத்தகத்தில் 1:11, 2ஆம் அதிகாரம் 1-10 முடிய நிறையவே ஒத்திருந்தாலும் பல விதங்களில் மரியாவின் பாடல் தனித்துவம் வாழ்ந்ததாக இருக்கின்றது. இவ்வாறு மரியா ஆண்டவர் சொன்னது நிறைவேறும் என்று நம்பி வாழ்ந்ததாலும் அடுத்தவருக்கு விரைந்து சென்று உதவியதாலும் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக அவரை வாழ்த்தியதாலும் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் கடவுளின் திருவுளம் நிறைவேற தன்னையே கையளித்து வாழ்ந்ததாலும் கடவுள் மரியாவிற்கு மிக உயரிய பேச்சினை அளிக்கிறார். நாமும் மரியாவைப் போல ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கைக்கு செயல் வடிவம் கொடுத்து கடவுள் அளிக்கும் விண்ணக பேச்சினை பெறுவோம். இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனையாக, இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதில் எத்துணை உறுதியாய் இருக்க வேண்டும் என்பதை புனித கன்னிமரியாவிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்பார் திருத்தந்தை பிரான்சிஸ். ஆகையால் இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் புனித கன்னிமரியாவைப் போல இறை வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பதில் உறுதியாயிருந்து இறையருளை
நிறைவாக பெறுவோம். இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.